தென்மராட்சி உசன் கிராமத்தில் பரப்பு 11 லட்சத்துக்கு சொரூபன் கடை என்று ஒரு கடை இருக்குது. உசனில் இந்த கடையை காட்டுங்க. சொரூபன் கடை என்று இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் தான் அந்த பவா கடை ஏரின்னு சொல்கிறது. பிக் பஸார், உசன் பஸார். இது ஒரு புதுமையான ஒரு கோயில். இதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஏராளமான காணொலிகள் போட்டிருக்கிறேன். இந்த பாருங்க, உசன் கந்தன் இதான். இந்த காணியை நீங்கள் வேண்டணுமெண்டா இதில் இருக்கிற நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் மக்களே. உசன் கிராமத்தில், தென்மராட்சி உசன் கிராமத்தில் பரப்பு 11 லட்சத்துக்கு காணி ஒன்று விலைக்கு வந்திருக்குது. தென்மராட்சி உசன் கிராமத்தில் 12 பரப்பு காணி இருக்காம். தேவையானாக்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த காணி எப்படி தன்மை என்ன மாதிரின்னு சொல்லி உள்ளுக்கு போய் காட்டுறேன். தேவையானாக்கள் இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உசன் கிராமத்தில் இந்த காணி விலைக்கு வந்திருக்கு. இந்த காணிக்கு பக்கத்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த காணிக்கு எப்படி வர வேணுமன்றதை டீட்டெயிலாக நான் காட்டுறேன். இப்போ காணிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை அதுக்கு பிறகு சொல்கிறேன். இப்போ நாங்கள் நிற்கிறது உசன் சந்தி. இந்த ஏனையினால் வரைக்க போட் போட்டிருக்கும் உசன் சந்தி என்று. இந்த உசன் சந்தியால் நீங்கள் அப்படியே விலக்கை பக்கம் திரும்பணும். யாழ்ப்பாணத்திலிருந்து வரைக்க இந்த பாருங்க, விலக்கை பக்கம் போனால் இதுதான் உசன் கிராமம். வயல்வெளிகள் ஒரு கொஞ்சம் இடையில வரும். அதுக்கு களியே அங்கே கடைகள்னு சொல்லும். நேரே அப்படியே என்னென்று காணிக்கு போகிறன்ற பாதையை நான் காட்டி வரேன். நாங்கள் அதுலேயும் கிடக்குது தெளிவாக. உசன் என்று திரும்புகிற போட் கிடக்குது. உசன் தெரியாதாக்கள் இருக்க முடியாது. உசனுக்கு வந்தால் உசன் மண்ணுக்குன்னு சொல்லி ஒரு பாரம்பரியம் இருக்குது. உசன் கிராமம் அங்கதை காணிகள் என்று சொல்லி உசன் மக்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி டிமாண்ட் இருக்குது. இப்போ நான் அந்த உசன் கிராமத்துக்கு உங்களை அழைச்சி கொண்டு போகிறேன் வாங்க. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தோன்றிருக்கிறோம் என்றால் சாவகச்சேரி கொடிகாமெல்லாம் கழிஞ்சு வேற, மிருசுவில் கழிஞ்சு வேற. இது உசன் சந்தி. இந்த உசன் சந்தியால் அப்படியே திரும்ப இதில் ஒரு சின்ன டயர் கடை வரும். டயர் கடை கழிய தண்டவாளத்துக்கு மேலால் ஏறுவோம். தண்டவாளத்துக்கு மேலால் ஏறு வயல்வெளி வரும். இந்த வயல்வெளியால் அப்படியே நேர போய் கொண்டிருக்கணும். நேர போனால் சரி, நேர போய் அந்த ரோடு ரெண்டா பிரியுது. நீங்கள் இடது கை பக்கம் திரும்பணும். இப்போ நீங்கள் இந்த சந்திக்கு வந்துட்டு இடக்கை பக்கம் திரும்புங்க. இதால் திரும்பி அப்படியே நேர போனால் அப்படியே சொரூபன் கடை என்று ஒரு கடை இருக்குது உசனில். இந்த கடையை காட்டுங்க. சொரூபன் கடை என்று இருக்குது. இந்த சொரூபன் கடையெல்லாம் கழிஞ்சு நேர போக உசன் கந்தசுவாமி கோவில் வரும். அதையும் காட்டுறேன். உசன் கந்தசுவாமி கோவிலுக்கு கிட்ட வந்துட்டோம். இது ஒரு மிக புதுமையான ஒரு கோயில். இதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஏராளமான காணொலிகள் போட்டிருக்கிறேன். இந்த பாருங்க, உசன் கந்தன் இதான். உசன் கந்தசுவாமி கோயில். உசன் கந்தசுவாமி கோயிலாலே நாங்கள் நேர போய்கொண்டிருந்தால் வரப்போகிற அந்த சந்தியை பவாகடை சந்தி என்று சொல்கிறது. பவானின்னு சொன்னால் உசனில் தெரியும். பவானின்னு கேளுங்க. காணி பார்க்க வாராக்கள் இந்த பவானின்ற கடையடியால் நாங்கள் அப்படியே திரும்ப வேணும். பாருங்க, இதால் திரும்பினால் இதில் வரப்போகிற கடை உசன் பஸார் என்று சொல்லி இருக்குது. ஒரு பெரிய கடை இது. உங்களுக்கு இந்த காணியை வேண்டுறாக்களுக்கும் இது ஒரு பக்கத்து ஒரு பெரிய லொக்கேஷன். எல்லாமே இருக்குது. காட்டுங்க கடை. இந்த சந்தி தான் உள்ளுக்கு. இந்த சந்தியால் இப்படி திரும்பணும். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் தான் அந்த பவா கடை ஏரின்னு சொல்கிறது. பிக் பஸார், உசன் பஸார். இது ஒரு ஃபேமஸான கடை. இது ஒரு ஃபேமஸ் லொக்கேஷன். இதிலேருந்து நேர பக்கத்து ஒரு 2 காணிதல் இருந்தால் தெரியுது கட்டுறம். அப்படி வாங்க. இதுதான் உசன் ராமநாதன் மகா வித்தியாலயம். இந்த பள்ளிக்கூடம் இந்த காணிக்கு மிக அண்மையாக இருக்குது. இந்த கடை எல்லாம் மிக அண்மையாக இருக்குது. ஈவன் உசன் கந்தசுவாமி கோவில் எல்லாம் இந்த காணிக்கு மிக அண்மையாக இருக்குது. பள்ளிக்கூடத்தையும் காட்டுறேன் வாங்க. நான் சொன்ன கடைக்கு நேர பக்கத்து அங்கே பாருங்க பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தையும் காட்டுறேன். நல்ல ஒரு பள்ளிக்கூடம். என்னென்னு சொல்கிறது, நல்ல பெறுபேறுகளை மாணவர்கள் அடைகிற ஒரு பள்ளிக்கூடம். மிக அண்மையாக தான் இந்த காணிக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த URMB உசன் ராமநாதன் மகா வித்தியாலயம். உண்மையாக இங்கே போக தேவையில்லை. இந்த காணிக்கு நாங்கள் எப்படி போகணுமெண்டா இதால் வாங்க. இந்த வளமாக போகணும். கடை அதில் இருக்குது. கடை அங்கே இருக்குது. பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது. நாங்கள் காணிக்கு இப்படி போகணும். நீங்கள் வந்தோன்று இருந்தீங்கள் என்றால் வார விலக்கை பக்கம் திரும்பணும். நேராக போகணும். காட்டுறேன் மிச்சம். இப்போ நாங்கள் உசன் பஸாரால் நேராக போனோம் என்றால் அப்படியே விலக்கை பக்கம் திரும்பணும். இதால் இந்த பாருங்கோ, இப்படியே திரும்பினோம் என்றால் பள்ளிக்கூடத்துக்கு போக தேவையில்லை. அப்படியே நேராக போக அப்படியே போய்கொண்டிருக்கணும். இந்த காணியடிக்கு போகலாம். நீங்கள் அப்படியே நான் சொன்ன ரோட்டால் வந்தீங்களா ஒரு சந்தி கொண்டு வரும். இந்த பாருங்க, இப்படி ஒரு போட் இருக்குது. இந்த இதால் இங்கே போனால் விடத்தப்பளைக்கு போகலாம். தெரியும், இதில் ஒரு கிளினிக் சென்டரும் இருக்குது. அங்கே போக தேவையில்லை. காணிக்கு எங்கே போகணும் என்றால் அப்படியே திரும்புங்க. இந்த சந்தியை ஞாபகம் வச்சிருக்க சொன்னான்ட்டா நீங்கள் மட்டு பிடிக்கிற கொஞ்சம் கரைச்சல்.
இங்கே வாங்க. இந்த சந்தியால் நீங்கள் இங்கே இந்த வளம் வரைக்கும் நீங்கள் அங்கேருந்து வரைக்கும் காணி விளக்கை பக்கமாக இருக்கிறோளுங்க. இந்த சந்திக்கு நேர முன்னுக்கு விளக்கை பக்கமாக இருக்கிறோளுங்க. பாருங்க ஒரு மணல் ஒழுங்கி ஒன்றாங்க. பாருங்க இந்த ஆட்டோவுக்கு பக்கத்து அங்கால ஒரு மதிலோட மணல் ஒழுங்கி ஒன்றாங்க. பாருங்க ஓடி வந்து காட்டுங்க. இந்த ஒழுங்கு தான் தெரியுதானே? அப்படியே டீட்டெயிலாக காட்டுறேன். இந்தா அங்கே இருந்து நாங்கள் அந்த சந்தியை உங்களுக்கு அடையாளத்துக்காக காட்டினான். நான் நிற்கிறது வந்து அந்த சந்திக்கு போக்கு நேரம் முதல் விளக்கை பக்கம் இருக்கிற இந்த ஒழுங்கை. அப்படியே ரெண்டாவது காணி, அந்த ரெண்டாவது காணி இந்த காணி இருக்குல்லோ, இதுக்கு அடுத்த காணி இந்த நேரம் போய் பார்க்க விளங்கும். அதுதான் விற்கப்பட இருக்கிற காணி. வடிவாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னென்று இந்த காணிக்கு வாரதென்று சொல்லி. இப்போ நீங்கள் நான் சொன்ன பாதையால் நேரம் வந்து கொண்டு கேட்க நான் சொன்ன ஒழுங்கை இதுதான். இந்த மதிலுக்கு பக்கத்து விளக்கை பக்கம் அங்கே இருந்து வரைக்கும் இந்த ஒழுங்கைக்கு இருக்கிற இந்த காணிக்கு அடுத்த காணி தான் விற்கப்பட இருக்கிற 12 பரப்பு காணி. உசன் கிராமத்தில் இந்த காணி விலைப்பட இருக்குது. இந்த லொக்கேஷனை நீங்கள் பாருங்க வடிவ 2 பக்கமும். இந்த காணி தான் இந்த காட்டுங்க. இந்த காணி தான் நான் சொன்ன விற்கப்பட இருக்கிற காணி. இந்த கேட்டை காட்டுங்க. இந்த கேட், இந்த ஆட்டுக்குட்டிகள் தெரியுது, இந்த காணி தான். தென்மராட்சி என்று சொன்னாலே தென்னம்பிள்ளை இருக்கும். இந்த காணியும் ஒரு தென்னங்காணி தான். இந்த தென்னங்காணிக்குள்ளே ஒரு நான் நினைக்கிறேன் 40க்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் நிற்கிது. 40க்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் நிற்கிது. 12 பரப்பு காணி. 12 பரப்பு காணி. இடவழியில் பாருங்க 16 அடி இடவழியில் அந்த நேரம் வச்சிருக்கணும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் தான் தென்னம்பிள்ளைகள். விஷயம் என்னென்னா பரப்பு 11 லட்சம். பரப்பு 11 லட்சம் இருந்தால் இந்த 12 பரப்பையும் நீங்கள் சேர்த்து வேண்டலாம். சேர்த்து தான் பகுதியாக கொடுக்க மாட்டேனும். ஒரு பரப்பு 11 லட்சம் படி 12 பரப்பையும் நீங்கள் 12ஆல் பெருக்கி அத்தனை தொகையை நான் காட்டுற இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டுட்டு கொடுக்கலாம். இந்த மண்ணை கட்டாயம் காட்ட வேணும். இந்த மண் வந்து மணல் தான், ஆனால் ஃபுல்லாக மண்ணுன்னு சொல்லிடலாம். அது சூம்போடுங்க. இந்த பாருங்க ஒரு இருவாட்டி தன்மையான மண் தான் இந்த மண். காணிக்கில் ஒரு சின்ன துறவும் இருக்குது. தென்மராட்சியில் நார்மலாக காணிக்கில் தண்ணி நிற்கணுமெண்டு நிலத்தடி நீர் மட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன துறவு ஒன்று விட்டுருப்போம். நமக்கு அது தெரியுதா? மறுபடி மாமரம் நிற்கிது. 2-3 மாமரங்கள் கூட நிற்கிது. 3-4 மாமரம் நிற்கிது. 4-5 மாமரம் நிற்கிது. தண்ணி காட்டும் 5 மாமரம் நிற்கிது. காணி இருக்கா? நீங்கள் வந்து நேரடியாக பார்க்கலாம். பாலை காட்டியிருக்கிறேன் தான் எப்படி என்று சொல்லி பார்க்கலாம். ஒரு நீள் சதுர காணி உண்மையாக. கூட சுத்த வர இங்கே வந்து கிழுவம்பேலி தான் போட்டிருப்பினோம். கிழுவையென்ற விவசாயங்கள் அதில் செய்யலாம். வேரோடாது கிழுவம்பேலி தான் கிடக்குது. நல்ல பெரிய காணி, நீள் சதுர காணி உண்மையாக. ஒரு மூலையில் வீட்டை கட்டலாம். இங்கால ஏதாவது சின்ன கால்நடை வளர்ப்போ இல்லை ஒரு சின்ன ஃபேக்ட்ரியோ 12 வரப்பண்ண யோசிச்சு பாருங்கள். பெரிய காணி. தேவையானாங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. பக்கத்தில் தென்னை மரம், மாமரம், கருத்த குழும்பான் போல இருக்கு. இப்படி இயற்கையான வாழ்க்கை விருப்பம், ஒரு அமைதியாக ஒரு சூழலில் வாழ வேணுமெண்டா உங்களை வீடு பக்கத்தை இந்த காணியை வேண்டி ஏதாவது செய்ய போறீங்களா நீங்கள் தொடர்பு கொண்டு நிச்சயமாக வேண்ட முடியும். நேரடியாக வந்து பார்த்து இதுக்குள்ள என்ன நீங்கள் செய்ய போறீங்கள் என்றதை நீங்கள் உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா, கட்டாயம் பிஸ்னஸ் ஐடியா வேணும். என்ன நாங்கள் செய்கிறோம்ன்ற ஐடியா வேணும். காணி சும்மா வேண்டதில்லை தானே. அது அந்த ஐடியாவை பார்த்துட்டு வேண்டலாம். மண்டைக்கு ஒரு காணி போட்டிருப்போம் நாங்கள். அது 136 பரப்பு. நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்டவை இப்போ தொடர்பு கொண்டு இருக்கிறோம். அந்த விலைக்கு சில பேருக்கு ஆசை, தென்மராட்சியில் காணி வேண்டணும், இங்கே வீடு கட்டணும், அமைதியாக இயற்கையாக வாழ வேணும் என்ற ஒரு பிரச்சனை. உசனை பொறுத்தவரையில் ஒரு வெற்றிகரமான ஒரு செயற்பாடு. இந்த காணிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாட்டின்னு சொல்லணும். இங்கே இந்த தென்மராட்சியில் குரங்கு பிரச்சனையை கொஞ்சம் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தின கிராமம் வந்து உசன் கிராமம் பேர் எடுத்திருக்கேன். என்னென்னு சொன்னால் ஐட்டம் கிடக்கு கண். இங்கே அதுக்குன்னு ஒரு ஆளை கூட வச்சிருக்கணும். ஏதாவது வந்தால் அவருக்கு கோல் அடித்தா டுமில் தான் பிறகு. ஸோ இந்த குரங்கு பிரச்சனை ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லுவேன். 100% என்னால் சொல்ல இயலுமோ தெரியல. உசன் கிராமத்துக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குது. உசன் ஃபவுண்டேஷன் அவங்க செய்து வச்சுக்காங்க. நான் சொல்கிறேன்னா சில பேர் அதை யோசிப்பினாங்க, குரங்கு பிரச்சனைகள் அதில் யோசிக்கிறவே. அதால் உசனில் அது ஒன்று துணிஞ்சு சொல்லலாம். உண்மையாக காணி கீழே இருந்து பார்க்க சும்மா அந்த காணிக்கு இருந்து பார்த்தோம்டா என்ன மாதிரி வியூ வந்து காட்டுறேன். இது 0.5 சாதாரணமாக மனுஷட்ட கண்ணால் பார்க்குற மாதிரி ஒரு வியூ இருக்கும். 1x காட்டினா இப்படி இருக்கும். சுத்த வர காட்டுவேன். காணியில் முன்பக்கம் காணி வந்து 4 பக்கமும் வேலி தான் அடைச்சிருக்கு கிழுவங்கவியால்.
அது அந்த பின்னுக்கு ஒரு மதில் தெரியுது, அது அடுத்த காணின்ட்டு. உண்மையாக இந்த காணின்ட்டு 4 பக்கம் வேலி தான் இருக்குது. ஒரு இயற்கையான சூழல், இயற்கையாக தென்மராட்சி அப்படி ஒரு அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட். சரியா, காணி ஆசைப்படுவியல் நிறைய பேர் தென்மராட்சிக்கு காணி வந்து குசனில் வேண்டும் ஆசைப்படுவியல். இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அவர்களோட கதைச்சு நேரடியாக காணியை வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணியை நீங்கள் வேண்டணுமெண்டா இதில் இருக்கிற நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. 2 வெளிநாட்டு நம்பரும் 1 இங்கே இருக்கிற லோக்கல் நம்பரும் போட்டிருக்கிறேன். உசனுக்குள்ளே காணி வேண்டி ஏதாவது செய்ய வேணுமென்றார்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்களா எல்லாம் என்னென்ன விஷயங்கள் பக்கத்தில் இருக்குதுன்னு காட்டியிருப்பேன். உசன் ராமநாதன் வித்தியாலயம் வந்து பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி உசன் பசார் பவானி என்ற கடையடி வந்து பக்கத்தில் இருக்குது. அதை விட உசன் கந்தசுவாமி கோவில் இங்கே ஃபேமஸான லொக்கேஷனுக்கு. இந்த உசன் கிராமத்தில் இருந்தால் நான் இந்த காணியை விற்பது சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்கிறேன். அவர்கள் சொன்ன விலை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பரப்பு 11 லட்சம் இருந்தால் இந்த காணியை தொடர்பு கொள்ளுங்க. 12 பரப்பு காணி இருக்குது. நிறைய விஷயங்கள் காணிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி காட்டியிருப்பேன். இந்த காணொளி காணி சம்பந்தமான பிரியர்களுக்காக ஷேர் பண்ணி வைங்க. இதில் இருக்கிற நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. முக்கியமாக உங்களோட காணியெல்லாம் விற்கணும்னு சொன்னால் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு நாங்கள் செய்து தருவோம். என்னென்னு சொன்னால் எங்களோட வேலை வந்து காணி நல்லதா கெட்டதா அந்த வசதி இந்த வசதி இல்லை, பக்கத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குது யாரை தொடர்பு கொண்டு இந்த காணி வேண்டலாம்ன்றதை சொல்லுவோம். நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து வேண்டி உங்களுக்குரிய தொழில் முயற்சிகளையோ ஒரு வீட்டை கட்டுறதோ என்னென்று செய்து கொள்ளுங்க. உங்களோட காணியும் விற்கணுமெண்டா என்னுடைய தொலைபேசி இலக்கம் வந்து 077 647 65 98. என்னுடைய பேர் நற்குணராஜா நிரூபன். ஹொனஸ்டாக தான் கதைக்கணுமென்று எதிர்பார்க்கிறது, அதைத்தான் செய்வோம். உங்களுக்கு பிடித்தால் இந்த காணியை வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.